I don't claim any expertise in any subject. நான் இதில் ரொம்ப நிபுணன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஐ எம் நாட் a லீகல் எக்ஸ்பர்ட், ஐ எம் நாட் அன் ஹிஸ்டரி எக்ஸ்பர்ட். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதிங்கிறது 82 வயதுன்னு சொன்னார். அதில் 53 ஆண்டுகள் வரலாற்றை கற்றுக் கொடுக்கும் அந்த வாய்ப்பினை பெற்றேன். அரை நூற்றாண்டிற்கு மேல் வரலாற்றை மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பினை பெற்றேன். அந்த ஒரே ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒரு வரலாற்று பார்வையோடு என் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது இறுதியானதோ உறுதியானதோ அல்ல, இது என் கருத்துக்கள். என் கருத்துக்களை ஏற்கலாம் அல்லது கேட்காமலும் இருக்கலாம், ஏற்க மறுக்கலாம். ஆனாலும் நான் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன். 82 வயசாச்சே பெரியவர், அவர் பேசுகிறத கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அதை மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது. உரிமைகளை பற்றி அக்கறை உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ரெஸ்பெக்ட் தி எல்டர், தெர் இஸ் எ கல்ச்சர். ஆனால் ரெஸ்பெக்ட் என்பது டஸ் நாட் மீன் அக்செப்ட் தி எல்டர். எல்டர்ஸுங்கிறது ஒரு அனுபவம் இருக்குது. எங்கள் அனுபவம், எங்கள் பர்செப்ஷன், எங்களுடைய தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் நாங்கள் ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கோம். அது முற்றிலும் சரிதானா என்பது உங்கள் அனுபவத்தை பொறுத்த விஷயம். ஸோ ஜஸ்ட் கிவ் அஸ் ஏ பேஷண்ட் ஹியரிங், கன்சிடர் அவர் வியூஸ் and adjust those views, come to your own conclusion. இப்போ நம்ம நீதி அரசின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. நீதி அரசர்னு ஆண்களை சொல்லுவாங்க. நீதி அரசின்னு சொல்கிறதுன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. மன்னராட்சி காலத்து அந்த நிலமானிய காலத்து சொல்லாடல்களையெல்லாம் தவிர்க்க விரும்புகின்றேன். அம்மையார் நீதிபதியாக இருக்கிறத பற்றி சொல்லிட்டு போனாங்க. We'll be missing you. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வரலாற்றில் இந்த நூற்றாண்டு வரைக்கும் எந்த பெண்ணும் நீதித்துறையில் தலைமை ஏற்க முடிந்ததுண்டா? 20, அது வயதை விட்டுங்க, வயதானா கூட நீதிபதியாகும் தகுதியை எந்த பெண்ணுக்காவது எந்த நாடாவது வழங்கியது உண்டா? ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தில் அமர்ந்து உரிமையியல் தீர்ப்புகளை அளிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் உரிமையும் தகுதியும் ஒரு பெண்ணுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அது ஒரு சிந்தனை மாற்றம், போராட்டம், பல இயக்கங்களின் விளைவாக கிடைத்தது, தானாக வரவில்லை. இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு மாநாட்டையும் கருத்தரங்கத்தையும் நடத்துறது கிடையாது. ஏதோ எளிதாக கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாமே நல்லா இருக்குங்கிற அர்த்தமும் கிடையாது. நீங்கள் வகுப்புகளில் கேட்டிருப்பீங்க, புகழ்பெற்ற அந்த ஃப்ரெஞ்சு சிந்தனையாளர் ரூசோ சோஷியல் கான்ட்ராக்ட்னு ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க, உலக புகழ் பெற்றது சோஷியல் கான்ட்ராக்ட் டி சோஷியல். அதில் ஆரம்பிக்கிற முதல் வாசகமே, மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் இஸ் இன் செயின்ஸ். மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான், ஆனால் எங்கும் கட்டுண்டு கிடக்கின்றான், தலையில் கிடக்கின்றான் அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல படிக்கிறீங்க. இது விவாதித்தே ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்தது. நாம் மறுபடியும் விவாதிப்போம். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ, வாட் அபவுட் உமன்? பிகாஸ் உமன் இஸ் பார்ன் எ ஸ்லேவ். வரலாற்றில் பெண் என்பது அடிமையாகத்தான் பிறந்தாள். subordinated to men. She was meant to subserve the men. அதனால் பெண் உரிமையோட பிறக்கலை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதனும் உரிமையோடு பிறக்கவில்லை, சுதந்திரமாக பிறக்கவில்லை.
நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் மைண்டில் பார்த்தீங்கன்னா, மேன் இஸ் born இன் ignorance அண்ட் innocence. மோர் தேன் தட் he is born in fear. அச்சம். உயிரோடு இருப்போம்னே தெரியாது, அச்சத்தில் பிறந்தான். முதல் உரிமைங்கிறது அச்சத்திலிருந்து விடுபடுவதுங்கிறது தான் முதல் உரிமை மனித சமுதாயத்தில். அதனால் எல்லா மதங்களும் கடவுள் அபயம் தருவார். அச்சத்திலிருந்து விடுபட வேண்டும். சமண மதத்தில், ஜெயின மதத்தில் ஒரு நெறி இருக்கு. தானத்தில் ஒன்று அபயதானம். அபயதானம் அப்படின்னா 5 உயிருக்கெஞ்சு வர்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, பாதுகாப்பது. ஒரு மனித நெறியாக ஒரு மதம் கூறியது. உயிரோடு இருக்கிறது முதல் உரிமை. ரைட் டு லைஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் உரிமை. அந்த உரிமைக்கே எந்த விதமான உறுதியும் இல்லாத அந்த தோற்றம்தான் மனித குலத்தின் தோற்றம். இப்போ கொஞ்சம் டெக்ஸ்டுவலாக வருவோம் நம்ம, அப்புறம் நம்ம அன்றாட வரலாற்றுக்கு வருவோம். இந்த உரிமைங்கிறது சொல்கிறோம் இல்லையா, ரைட்ஸுன்னு ஆங்கில வார்த்தை. ரைட்ஸுக்கு பல பொருள் உண்டு. உரிமைங்கிற சூழலை இன்றைக்கி எடுத்துக்கிறோம். ரைட்னா சரின்னு சொல்லுவாங்க, ரைட்னா வலது பக்கம்னு சொல்லுவாங்க, ரைட்னா நேர்மைன்னு சொல்லுவாங்க. நாம் எதை ரைட்ஸுங்கிறோம்? எது சரியானதோ அது ரைட். எது சரிங்கிறத யார் முடிவு பண்ணுறா? எது சரிங்கிறத யாரோ முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க முன்னால். எது சரிங்கிறத நாம் முடிவு பண்ணுற காலம் இந்த காலம். எது சரின்னு யார் முடிவு பண்ணாங்க? பெண்களுக்கு சொல்கிறீங்க, பெண்களுக்கு தனி தர்மமெல்லாம் சொன்னாங்க. பின்தூங்கி முன்னெடுவாள் பத்தினி. கணவன் தூங்கினதுக்கப்புறம் தூங்கிட்டானு உறுதிப்படுத்திட்டு அவன் கொரட்டை சத்தம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகலாம். அவன் எந்திரிக்கிற முன்னாலே நீங்கள் எந்திரிச்சிடணும். இது ஒரு பெண்ணின் தர்மம், அறம். பெண்ணே மனைவியாக தான் பிறக்கிறாங்க, ஆண் அப்படி கிடையாது. அப்போ இது இன்னொரு தர்மம் சொல்லுவாங்க, அடிக்கிற கை தான் அணைக்கும். புருஷன் அடித்தா வாங்கிங்க, அதை பெருசாக தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கை நாளைக்கு அணைக்கலாம். யாராவது திருப்பி வச்சா மனைவி அடிக்கிறா, அப்புறம் அணைச்சிக்குவா. அதனால் மனைவி அடித்தா பொறுத்துக்கன்னு யாராவது தர்மம் சொல்லிச்சா? அப்போ எது உரிமை? இது உரிமை அல்ல, இது ஆதிக்கம். உரிமை வேறு, ஆதிக்கம் வேறு. தனியாக இருக்கிறதுல உரிமை பிரச்சனை வர்றது கிடையாது. தனியாக நம்ம இருந்தோன்னு வைங்க, இந்த ஒரு பெரிய ஹாலில் தனியாக இருந்தால் நமக்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கு? உரிமைங்கிறதே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுதுதான் உரிமை என்கிற பிரச்சனை வருது. கூடி வாடும் பொழுதுதான் உரிமை. தனித்து இருக்கும் பொழுது உரிமை என்ற பிரச்சனை வருவது கிடையாது. தனி மனிதன் சமூகமாக வாழுகின்ற பொழுது பிறருக்கு ஒப்ப அவன் எதையும் அனுபவிக்காமல் இருக்கின்ற பொழுது உரிமை பிரச்சனை வருகிறது. ஏன்னா ஒரு குழு வந்துருச்சுனால அதில் ஒன்று ஆதிக்கம்னு வருது, ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு வருது. ஆதிக்கம், ரெகுலேஷன் வந்துருச்சுன்னா ஆதிக்கத்தில் ரெகுலேஷன் கொடுக்குறான், அவன் வசதி கொடுக்குறான். ஆதிக்கம் என்றுமே உரிமை என்ற அந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மதத்தில் கூட, அரசாங்கத்திலேயும் மதத்திலேயும் உரிமைங்கிற சொல்லே கிடையாது. எல்லா காலங்கள்லையும் நமக்கு சொல்லப்பட்ட கடமை, உனக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன, நீ எதை செய்யணும், அது உரிமையை பற்றி சொல்லவே இல்லை. கடமையை பற்றி சொன்ன அந்த பழைய காலம் யாருக்கு வசதியாக இருந்ததுன்னா, கடமைங்கிற பேரில் உழைப்பை இலவசமாகவோ அல்லது மலிவாகவோ பெற்று கொடுத்து நின்ற அந்த ஆதிக்க வர்க்கத்திற்கு வசதியாக இருக்கு. அதுதான் தர்மம். அதில் உரிமையை பற்றி பேசுகிற சமயத்தில் நாம் வெறும் சட்டங்களை பற்றி மட்டுமே பேசுவதால் உரிமைகள் கிடைத்து விடாது, உரிமைகள் உறுதியாகாது. உரிமைகளை பற்றி பேசுகின்ற பொழுது பண்பாடு என்ற பெயரில் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற விழுமியங்களை பற்றியும்
விவாதித்தே ஆக வேண்டும். இன்றைக்கு அந்த அம்மையாரை வந்து சொன்னாங்க, படிக்கணும் பெண்கள்லாம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு டாக்டரேட்லாம் படிக்கிறீங்க, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அற்புதங்களா? வரலாற்றில் அற்புதம் கிடையாது. வரலாற்றில் நிகழ்வுகள் உண்டு, அற்புதம் கிடையாது. இதை நாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த தனி மனிதனை மட்டும் சார்ந்தது அல்ல உரிமை என்பது. ஆனால் நம்ம பேர் தனி மனித உரிமை. எங்கே இந்த கூட்டத்தில் இருக்கான், எனக்கு இருக்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டா? ஒரு குழுவில் அனைவருக்குமாக சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற அந்த சுதந்திரம்தான் உரிமை. தனியாக போயிடுச்சுன்னா ஒதுக்கீடு. அனைவருக்குமாக பரிந்துரைக்கப்படுகின்ற அந்த வசதி, வாய்ப்பு, அதிகாரம், மாண்பு இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உரிமை பிரச்சனை வரும். ஹியூமன் ரைட்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? மேன் வாஸ் born as an animal. மேன்கைண்டுடைய ஆரம்பம் வந்து விலங்காக இருந்தது. ஒரு விலங்கிலிருந்து மனிதன் வர்றதுல தான் அவனை ஸ்பீக்கிங் அனிமல், திங்கிங் அனிமல், ஈட்டிங் அனிமல், வாக்கிங் அனிமல்ட்டு பல விஷயங்களை பெறுதப்பட்டு விலங்கு நிலையிலிருந்து மனிதன் மாறுகின்றான். அப்போ அந்த மாற்றம்ங்கிறது நிறைவடைந்து விட்ட ஒன்று அல்ல. இந்த சிவிலைசேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ். நாம் நாகரிகத்தை முழுவதுமாக முடித்து விடவில்லை, நாகரிகத்தில் வந்துட்டு இருக்கோம். வி ஆர் அண்டர்கோயிங் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த பரிமாண மாற்றத்தில் உரிமையியல் என்பது மிக தாமதமாக உருவான கருத்தியல். அதனால் நீங்கள் பழைய நூற்களில் உரிமையை பற்றி பார்க்க முடியாது, புனித நூற்களில் உரிமையை பற்றி பார்க்க முடியாது. ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உரிமை என்பதை பற்றி பேச துவங்கினார்கள். அதற்கு முன்னால் பேசியவர்கள் கருணையை பற்றி பேசினார்கள், மனிதனை நேசி என்று பேசினார்கள், எளியவனிடம் கருணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் யாருமே சமத்துவம் பேசியது கிடையாது. உரிமை சமத்துவத்தின் அடிப்படையிலானது. அது 500 ஆண்டுகால வரலாற்றுக்கு உரியது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே உரிமையை வரவில்லை. திருக்குறளில் கூட நாங்கள் சொல்லுங்கள், உரிமையியல்னு ஏதாவது ஒரு அதிகாரம் உண்டா? உரிமையியல் கிடையாது. உரிமைங்கிறதே இட் இஸ் அன் எவால்விங் கான்செப்ட், இட் இஸ் அன் எவர் எக்ஸ்பேண்டிங் கான்செப்ட். உரிமைக்காக கிடைத்த முதல் வெற்றிங்கிறது மேக்னா கார்ட்டான்ட்டு 1215 இங்கிலாந்தில் ஒரு கிளர்ச்சியின் மூலமாக ஜான் மன்னரிடந்து பெறப்பட்ட பட்டயம். உரிமை போராட்டத்தில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமை என்ன உரிமைங்கிறீங்க? என் சொத்துக்களை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, என் சொத்தின் மீது எனக்கு உரிமை உண்டு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, நோபடி கேன் டேக் அவே மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அரசனுடைய அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்த அந்த உரிமையை அரசனிடம் பெற்ற ஒரு அந்த சாசனம்தான் மேக்னா கார்ட்டா 1215. உடைமையாளர்கள் உடைமையின் மீது உரிமையை கோரி பெற்றது. உடைமையாளருக்கு தான் உரிமை. எந்த உரிமையும் தானாக வந்துடாது. ஒன்று உரிமை என்னங்கிறத நீங்கள் உணரணும். ரெண்டாவது அந்த உரிமைக்காக நீங்கள் ஒன்றுபடணும், குரல் எடுப்பணும், இயக்கத்தில் ஈடுபடணும். நீங்கள் உரத்த குரல் எடுப்பாமல் உரிமைகளை யாரும் தந்து விடுவது கிடையாது. அதில் முதல் குரலை வந்தது ப்ராப்பர்ட்டிடு கிளாஸ். யாருக்கு அந்த நில உடைமை இருக்கிறதோ அவர்கள் நிலத்தின் மீது தங்கள் உரிமைகளை கோரி பெற்றார்கள். உடைமை இல்லாதவர்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் கூட 1789 டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் கொடுத்தாங்க. லாஃபயட்டும் அபேசேஸும் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒன்று. 17 ஷரத்துக்கள், ஒரு முகப்புரை. இதில் தான் முதல்ல இந்த நவீன வரலாற்றில் இந்த பிரெஞ்சு டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்கிறது தான் ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜனநாயகத்தின் துவக்கம்பாங்க. அதுலேயும் ரைட்ஸ் ஆஃப் மேன்னு சொன்னாங்க. அந்த புரட்சியில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி ரோலண்டுங்கிறவங்க
எங்களையும் சேர்த்துங்கன்னு சொன்னாங்க. ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் உமன் அப்படின்னு சேர்க்க சொன்னாங்க. மறுத்துட்டாங்க. ஏன்னா ரோலண்ட் தனியாக நின்னாங்க. ஆண்களெல்லாம் ஏற்கனவே அமைப்பு ரீதியாக ஒன்றா வந்துட்டாங்க. பெண்கள் அமைப்பு ரீதியாக வராத காரணத்தினால் ஆணுக்கு சமமாக வரவில்லை. அதில் அந்த பெண்கள் உரிமையை பேசப்படவில்லை. பிறகு அதற்கு பிறகு தான் அந்த பிரெஞ்சு புரட்சியில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற அந்த சொல்லாடல்கள்லாம் வந்தது. ஆனால் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் வர்றதில் அதில் லிபர்ட்டி அதோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டாவதாக கொடுக்குறாங்க, சொத்தின் மீது உரிமை. ஏன்னா அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் குறைந்தபட்ச உடைமையாளர்களாக இருந்தார்கள். ஓரளவுக்காக சொத்து இருந்தால் தான் நீங்கள் அரசியல் இருக்க முடியும். அப்போ தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்க முடியும். தங்கள் உரிமையை பாதுகாத்து கொண்டார்கள். ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதோடு இன்னொன்று சேர்த்தாங்க, ரைட் டு ரெசிஸ்ட் அப்ரஷன், அடக்குமுறை எதிர்க்கின்ற உரிமை அப்படின்னு ஒன்று அதில் சேர்த்தாங்க. அப்போ உரிமைங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் மாறி வருது. அமெரிக்காவில் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 பில் ஆஃப் ரைட்ஸ் 12 ஷரத்து தான் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. அவங்க இப்போ மிகப்பெரிய பிரகடனம்னு சொன்னாங்க. ஆனால் கருப்பர்களை அடிமையாக்கின்ற முறையை பற்றி அதில் சொல்லவே இல்லை. ஸ்லேவரியை பற்றி சொல்லலை. அது ஏனென்றால் ஸ்லேவ்ஸ் were not organized, they were not conscious of their rights. உங்களுக்கு உங்கள் உரிமையை பற்றி உணர்வு வராவிட்டால் நீங்கள் அமைப்பு ரீதியாக வரமாட்டீங்க. அமைப்பு ரீதியாக வராட்டா அந்த உரிமைகள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஸ்லேவரியை ஒழிக்கிறதுக்கு அப்ரஹாம் லிங்கன் வரைக்கும் காத்திருக்க வேண்டி வந்தது. உரிமைகளை கோரி போராடித்தான் பெற முடியுமே தவிர யார் தயவிலும் அதை பெற்றுவிட முடியாது. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் இந்த காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அடலசன்ட் ஏஜும்பாங்க. உங்கள் வயது காலத்தை அடலசன்ட் ஏஜுன்னு சொல்லுவாங்க. அடலசன்னா விடலை பருவம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் மெச்சூர்டு, அந்த யூத் பின்னால் வர்றீங்க. மடலை பருவத்திலிருந்து குழந்தை பருவம், குழந்தை பருவத்திலிருந்து விடலை பருவம் வருகின்றீர்கள். விடலை பருவத்தில் பக்குவப்படுகின்ற அந்த பருவத்திற்கு முந்தைய பருவம். உங்கள் உயர்கல்வி உங்களை பக்குவப்படுத்த வேண்டும். எதற்கு பக்குவப்படுத்த வேண்டும்? சோஷியல் மெச்சூரிட்டி, சமூக பக்குவத்தை, சமூகத்திற்காக உங்களை பக்குவப்படுத்தணும். உங்களை அறிவு சார்ந்த பக்குவத்தை கொடுக்கணும், அரசியல் பக்குவத்தை கொடுக்கணும், ஒடுக்கத்தில் பக்குவத்தை கொடுக்கணும். பக்குவம் அடையாவிட்டால் என்ன? அரை குறையாக இருந்து விட்டால் பெரிய ஆபத்து, பாதி கிணறு தாண்டினா பெரிய ஆபத்து. இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், குழந்தைகளுக்கு சில்ட்ரன் ரைட்னு இன்றைக்கி இருக்குது, சைல்டு ரைட்ஸ் இன்றைக்கி இருக்குது. கேன் தி சில்ட்ரன் ப்ரொடெக்ட் தேர் ரைட்ஸ் ஆன் தேர் ஓன்? somebody has to take care of it. ஏனென்றால் அவர்கள் பருவம் இந்த சைல்டுஹுட். ஆனால் அடல்ட் வந்தவுடனே கேன் தி எக்ஸ்பெக்ட் someone to protect their rights? ஏன்னா அது அடல்ட் பருவம். மெச்சூர்டு பருவத்தில் தங்கள் உரிமைகளை தாங்களே பாதுகாக்கணும். இதில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, மன்னராட்சி காலத்தில் மன்னர்கிட்ட எல்லா அதிகாரம் இருந்தது, மக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டெமோக்ரஸி வந்துருச்சுன்னா, இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சுன்னா, இல்லது நமக்கு நமது சுயாட்சி வந்துருச்சுன்னா மக்களுக்கு உரிமை வரும்னு யாரும் சொல்லலை. சில சொற்களுக்கான விளக்கங்களே சரியாக புரிஞ்சுக்கணும். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. இண்டிபெண்டன்ஸுங்கிறது இங்கிலாந்து டிபெண்டன்ஸாக இருக்கிறதுல மாறுறது. இனி ஒரு அரசை நம்பி இருக்கின்ற சூழ்நிலையில் மாறுவது, நமக்குன்னு ஒரு அரசு உருவாக்குறது. பட் டஸ் நாட் என்ஷூர் ஃப்ரீடம் ஆஃப் பீப்புள். அரசு உடைய அமைப்பு மாறுவதால் மக்களுக்கு உரிமை கிடைத்துவிடும் என்ற உறுதி கிடையாது. டெமோக்ரஸி கேன் டேர்ன் இன்டு an elected dictatorship. எல்லா சர்வாதிகாரங்களும் தேர்தல் மூலமாக தான் சர்வாதிகாரிகள் வந்திருக்காங்க. ஹிட்லர், முசோலினி எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அவர்கள்
அந்த தேர்தலை பயன்படுத்தி மக்கள் உரிமைகளை அப்போ வரந்திலேயே there is always a threat to our state. நாட்டுக்கு ஆபத்து. நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அரசுகிட்ட அதிக அதிகாரம் இருக்கணும். அதிக அதிகாரம் இருக்குன்னா உரிமைகள் இருக்கக்கூடாது. மேடம் சொல்லிட்டு போனாங்க, நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் அது ஒன்று, அது உரிமைகளை சொல்லுது. ப்ரியாம்பிளை தவிர பார்ட் 3 ஆர்டிக்கிள் 19 வர்ற விஷயங்கள் 23 ஷரத்துக்கள் நம்ம உரிமைகளை பற்றி பேசுது. அதை கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னு மட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. அன்ஆல்டரபிள்னு அர்த்தம். அதை அரசாங்கம் அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் அதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். இதை கொடுத்த அதே அரசியலமைப்பு சட்டம்தான் சிறப்பு அதிகாரங்களையும் மாநில அரசுக்குன்னு இல்லை, மத்திய அரசு கொடுத்துருக்கு. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இன் கேஸ் ஆஃப் வார், இன்டர்னல் த்ரெட், கேயாஸ் அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா they can suspend the article 3. அந்த உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிடலாம். ரைட்ஸ் கேன் நெவர் பி அப்சல்யூட் ரைட்ஸ். ரைட்ஸை உங்களுக்கு மறுக்கிற அதே ஒரு ஷரத்தும் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. இதே போதாதுன்ட்டு சிறப்பு அதிகாரம், நாட்டுக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கணும். ஆபத்து இருந்தால் தான் அந்த நம்ம யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சர்வாதிகாரத்துக்கு நியாயம் இருக்கும். அதனால் சாதாரண சட்டத்துக்கு பொருந்தாத சிறப்பு சட்டங்கள், யூப்பாவோ என்எஸ்ஏவோ பல சட்டங்கள் இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுது? எந்த ஒரு நபரும் காரணமின்றி விசாரணையின்றி 24 மணி நேரத்துக்கு மேலே போலீஸ் கஸ்டடியில் வைக்க முடியாது. இது உங்கள் உரிமை. உங்கள் உயிருக்கும் அது ஒரு உத்தரவாதம், உங்களுடைய அந்த கண்ணியத்திற்கும் உத்தரவாதம். நோ டிடென்ஷன். 24 மணி நேரத்துக்கு முன்னால் காரணம் இல்லாமல் உங்களை வைக்க முடியாது. ஆனால் சிறப்பு சட்டம் வந்தால், ஸ்டேன்ஸ் பாதிரியார் இறந்து போனார், 6 வருஷம் சிறையில் இருந்தார். விசாரணை முடியலன்னு நாங்கள் விசாரணையே நடக்கலை, டிடென்ஷனில். இதுவரைக்கும் குற்றம் என்னன்னு தெரியல, விசாரிக்க முடியல. சிறையிலேயே 6-7 பேர் இறந்து போகிறாங்க. அது எந்த சட்டத்தின் அடிப்படையில்? சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில். இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சிறப்பு சட்டம். இராணுவத்துக்கு அங்கே இருக்கிற கிளர்ச்சிக்காரர்களை அடக்குவதற்காக அதிக அதிகாரங்கள், அப்சல்யூட் ரைட்ஸ்ன்ட்டு. யாரையும் பிடிச்சலாம், உள்ள வச்சிடலாம், கேட்கலாம், எவ்வளோ நாள் கேட்கலாம். பெண்களை நிர்வாணப்படுத்தினார்கள், கொன்றார்கள், கற்பழித்தார்கள், எல்லாம் வருது. அந்த சட்டமும் நம்ம கான்ஸ்டியூஷன் படி வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லைப்புறத்தில் இருக்கிற அந்த இராணுவத்திற்கு அவங்க நடமாட்ட உரிமைக்காக முதல்ல 5 கிலோமீட்டர் வரைக்கும், எல்லையிலேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க எதை வேணாலும் செய்யலாம், அந்த உள்ளூர் மக்களை அவங்க கட்டுப்படுத்தலான் இருந்தது. 5 10 ஆகுது, 15 ஆகுது, இன்றைக்கி 50 கிலோமீட்டர் வருது. இப்போ உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை அரசியல் அமைப்பு தந்து விட்டாலும் கூட அதே அரசியலமைப்பில் இருக்கின்ற ஷரத்துக்களை தவறாக பயன்படுத்தி உங்களது உரிமைகளை முற்றிலுமாக இல்லாமல் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உரிமைகள், மனித உரிமைகள்னு சொல்றதில் சட்டம் தந்து விட்டதால் உரிமைகளை நாம் பெற்றுவிட்டவர்களாக ஆகிவிட மாட்டோம். அப்போ உரிமைகளை எப்படி நம்ம உறுதி செய்வது என்றால், முதல்ல நமக்கு தெரியணும் அந்த உரிமை என்ன, தேவை என்ன. அதை மீறப்படுகின்ற பொழுது, சிதைக்கப்படுகின்ற பொழுது குரல் எடுப்ப வேண்டிய துணிச்சல் இருக்கணும். ஒருத்தர் பணக்காரன் போயிட்டான்னா அவனுக்கு பெயில் அன்னைக்கே கிடைக்கிது. ஒரு ஏழை போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷக்கணக்கில் எடுத்தடிக்கிறாங்க. ஜுடிஷியரி இஸ் நாட் எ டிவைன் கிரியேஷன். நீதிமன்றம் தெய்வீகமானது அல்ல. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் நியாயமானவங்களாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர்களுக்கும் விருப்பு வெறுப்பு துவேஷம் எல்லாம் உண்டு. அந்த தேசத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. டிகினிட்டிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஹியூமன் டிகினிட்டி, பிரியாம்பிள்லே டிகினிட்டி பற்றி சொல்கிறாங்க, இந்த கண்ணியத்தை காப்பாற்றணுன்ட்டு.
ஆனால் ஒரு நீதிமன்றம் சொல்லுது, ஒரு புரோகிதர்கள் உண்ட எச்சில் இலையில் உருளுவது நியாயம், அதை அனுமதிக்கணும் ஒரு நீதிபதி சொல்கிறார். எதை உச்ச நீதிமன்றம் முன்னர் தடுத்ததோ அதை கீழே இருக்கின்ற ஒரு நீதிபதிகள், கீழ்மட்டத்து நீதிபதிகள் அங்கே இருக்கின்றார்கள். அப்போ கண்ணியம் என்னாகிறது? விமனுக்கு வர்றாங்க, விமன் கேஸ் வர்றதில் பெண்களுக்கு திருமண வயது, நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க, உரிமைகள் மறுப்பினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவுங்கிறது மிக மிக முதன்மையான பிரிவு பெண்கள் தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மதம் சம்பிரதாயம் எல்லாம் உரிமை மறுப்பில் பெரும்பங்கு வகிச்சிருக்கு. நம்ம பண்பாடுங்கிற பேரில் நம்ம பெண்களை அம்மையார்களே பாட்டிமார்களே அதை நம்ம மேலே திணிப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் 8 வயதுக்குள் திருமணம் செய்யாவிட்டால் பெற்றோருக்கு இடுக்கு. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மரபு இங்கே. 8 வயதுக்கு முன்னால் குழந்தை மெச்சூரிட்டி ஆகிடக்கூடாது. ஆனால் அது வேற யாராவது எனக்கு அந்த ஆளை தான் பிடிக்கும், இந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அந்த திருமணத்தில் பெண்ணினுடைய விருப்பம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வயது மிக குறைவாக வைக்கப்பட்டது. 8 வயது. காலனி ஆதிக்க காலத்தில் என்ன இது ரொம்ப கேவலமாக இருக்குது, குழந்தைகளை எல்லாம் முடிஞ்சு மந்தியாக கட்டி கொடுக்குறாங்க. ஒருத்தர் வங்காளத்தில் ஒருத்தர் இருந்தார், பக்கிம் சந்திர சாட்டர்ஜியுடைய உறவினர், உயர் ஜாதியை சார்ந்தவர், வயதானவர், 67 வயது. மனைவியர் எண்ணிக்கை அதை விட 2 மடங்கு. அந்த மனைவியர் எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே குழந்தைகள். ஏன்னா ஆணுக்கு இந்த உச்சவரம்பெல்லாம் கிடையாது. அவர் எங்கே வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கங்கே விட்டு வந்துடுவார். ஒருத்தன் செத்து போயிட்டா அவன் முகத்தையே பார்க்காத பெண் குழந்தைகள்லாம் விதவி ஆகிடுவாங்க. அந்த 8 வயதை 10 வயது ஆக்கினதுக்கு இங்கே எத்தனை எதிர்ப்பு கிளம்பிச்சு தெரியுமா? எங்கள் பண்பாட்டில் கையை வைக்கிறீங்க, எங்கள் சமய நம்பிக்கையில் கையை வைக்கிறீங்க, எங்கள் சனாதனத்தில் கையை வைக்கிறீங்க, ஸ்மிருதிகள் மேலே கையை வைக்கிறீங்க, இது எப்படி செய்யலாம்னு கேட்டவர்கள் கையெடுத்து வேட்டையாடினார்கள். லண்டனுக்கு அனுப்புனாங்க. இந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வயது வரம்பை கூட்டணும்னு சொன்னார். அதை எதிர்த்து அவரே மத துவேஷி, அப்படி மத துரோகின்னு சொல்லிட்டு எதிர்க்கு தரப்பு கையெடுத்து வேட்டையாடிச்சு. அந்த கையெடுத்த வேட்டையை முன்னால் நடத்தினவங்க யார் தெரியுமா? தாய் மண்ணே வணக்கம் நீங்கள் பாடுறீங்க இல்லையா, வந்தே மாதரம், அதை உருவாக்கிய பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. நீங்கள் பாட்டில் அம்மாவை தெய்வமாக பண்ணிடுங்க, தேசத்தை தெய்வமாக பண்ணுங்க, தெய்வத்தை அன்னையே உன்னை விட்ட கதியில் உன் பாதத்தில் விழுந்து சரணாகதி ஆகிறேன்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் பெண்களை அவ்வாறு நடத்த மாட்டீர்கள். அந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, இவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் 20,000 கையெழுத்து வாங்கினா, இவர் 26,000 கையெழுத்தை வாங்கி லண்டனுக்கு அனுப்புகிறார். எங்கள் சம்பிரதாயத்தில் நீங்கள் கை வைக்காதீர்கள், இல்லாவிட்டால் மத கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை 1891 10 வயதை 12 வயதாக உயர்த்தணுன்ட்டு. ஏன்னா நம்ம ஆளுகளே கொஞ்சம் பேர் இது கொடுமை, நாமளும் மாற வேண்டாமா, நம்ம பெண்களும் கொஞ்சம் படிக்க வேண்டாமா, குழந்தைகளை இப்படி திருமணம்ங்கிறதுலையே நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டு 1891 10 வயதை 12 வயதாக உயர்த்துறதுக்கு இங்கிலீஷ்காரன் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுத்தான். அந்த சட்டம் வந்த உடனே கொதித்து போனாங்க. யார்? தேசபக்தர்கள், சுதர்மம் பேசியவர்கள், சுயராஜ்யம் பேசியவர்கள் கொதித்து போனார்கள். வழக்கு போட்டாங்க சட்டத்துக்கு எதிராக. போட்டவருடைய தலைமையாயவர் தீவிரவாத தேசியத்தின் தலைவர் பாலகங்காதர திலகர். அப்போ ஒரு வழக்கு வந்தது. என்ன வழக்குன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க 8 வயதில். 1891 12 வயதுன்னு மாற்றுறாங்க. அந்த பெண் குழந்தையின் பேர் ருக்மாபாய். அதை திருமணம் பண்ணவர் தாதாஜின்னு ஒரு பெரிய இடத்து பிள்ளை. வயது வித்தியாசம் வேறு எக்கச்சக்கமாக இருக்குது. இது என்ன மரபுன்னா, இந்த மெச்சூர் ஆகாத பெண்ணை குழந்தைய திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. மெச்சூர் ஆகிற வரைக்கும் அப்பா வளர்த்தணும், அப்பா வீட்டில் இருக்கணும்.
மெச்சூர் ஆன அப்புறம் இந்த பெண்ணை வந்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும். இந்த பெண் குழந்தைக்கு அப்போ வந்து இந்த சட்டம் வந்துருச்சு 1891. சட்டம் வந்த உடனே இந்த பெண் குழந்தை வந்து நான் போக மாட்டேன், அடம் பிடிக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு வேண்டாம், அந்த வயசான தாத்தா கூட நான் வாழ்க்கை நடத்த விரும்பலை, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நம்ம சம்பிரதாயம் எப்படி போய்த்தாம ஆகணும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அதை திருப்பி போட்டு மனைவிக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாதம் பண்ணாங்க. அந்த பெண் மறுத்துறோன்னே அவன் அந்த அப்பாவுக்கே கொஞ்சம் அது மேலே இரக்கம் தோணி, என் பொண்ணு தானே இரக்கம் தோணி, அதை சொல்கிறதுலே அர்த்தம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பொண்ணை அனுப்பலை. இப்போ ஊரில் பெரிய ஆள் அவர், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாங்க, ஏன் பெண்ணை அனுப்பலை? இல்லை பெண்ணு வரமாட்டேங்குது. பெண்ணு வரமாட்டேன்னு சொன்னால் என்ன உரிமை இருக்குது அதுக்கு? அவளை கேட்டால் பண்ணணும், நீ பாட்டு அனுப்ப வேண்டியதானே. இல்லை அனுப்ப முடியாது. அவர் வழக்கு போட்டார், பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறார். அப்போ அந்த பெண் தரப்பில் சொல்லப்பட்ட நியாயம், இங்கிலாந்து சட்டப்படி இங்கே கொண்டு வந்தீங்க, இங்கிலாந்தில் ஒரு பெண் பூப்பு அடைவதற்கு முன்னால் திருமணம் செய்து வைக்கப்பட்டால் அது கற்பழிப்பு குற்றத்தின் கீழ் வரும். இட் வில் அமௌண்ட் டு ரேப். பூப்பு அடைந்த பிறகு பெண்ணின் அறிதலோடு அனுமதியோடு நடக்கின்ற திருமணம் தான் முறையான திருமணம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த திருமண வயதை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த ருக்மாபாய் சொல்கிறாங்க, நான் குழந்தையாக பிறகு என்னன்னே எனக்கு திருமணம் தெரியாது, அப்போ வந்து இவன் தான் புருஷன் சொல்லி தாலி கட்ட வச்சாங்க. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு அறியாமல் நடந்த என்னுடைய அந்த மடலை பருவத்தில் நடந்த மனத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, எனக்கு இப்போ தெரியுது வாழ்க்கை என்னன்ட்டு, திருமணம்னா என்னன்னு எனக்கு இப்போ தெரியுது. இந்த பொருந்தாத திருமணத்திற்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுது. கீழ்கோர்ட்டில் இந்த பொண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. விடுவாரா திலகர்? தேசபக்தராச்சு இல்லையா, தெய்வ பக்தராச்சு இல்லையா? அவர் வந்து நிதி திரட்டுறார் இந்த கேஸுக்கு, ஆங்கில கவர்னருக்கு எதிராக நிதி திரட்டுறார். கேஸு வந்து ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் போகுது. கடைசியில் அந்த கேஸில் திலகர் ஜெயிக்கலை. ஆனால் அந்த ருக்மாபாய் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டால் அந்த பெண் அங்கே மருத்துவம் படித்து திரும்பி வந்து மருத்துவ தொழில் இங்கே ஏற்படுத்துகிறாங்க. இதே கணவன் நோய்வாய்ப்பட்டு அந்த பெண்ணிடம் மருத்துவத்துக்கு வர்றாங்க. இந்த பெண் மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்க, நீ போய் ஏதாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்படியும் வந்து உரிமைகள் பெண்ணுக்கு இருந்திருக்கு. பெண் படிக்கக்கூடாது. 8 வகை திருமணம்ன்ட்டு நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லுது. 8 வகையில் ஒரு வகையாவது பெண்ணின் அனுமதியை கேட்டது உண்டா? சுயம்வரம் ஒன்று தான், அது இந்த 8 வகையில் வராது தனி திருமணம். சுயம்வரம் யார் நடக்கும்? சத்திரியர் குடும்பத்தில் மட்டும்தான் சுயம்வரம். அதில் பங்கு பெறுவதற்கு சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் மட்டும்தான் உரிமை உண்டு. ஒரு சூத்திரனுக்கோ வைசியனுக்கோ சேர முடியாது. இந்த பெண் வந்தவங்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். லிமிட்டட் என்ட்ரி. அந்த லிமிட்டட் என்ட்ரியில் இந்த பெண்ணு தீர்மானம் பண்ண வருவாங்க. ஏன்னா இது அரசன் வீட்டு பெண்ணு, ஏன்னா அங்கே ஆதாயம் உண்டு இல்லையா. இதையெல்லாம் பெரிய பண்பாடுன்ற இருந்த நிலைமை இன்றைக்கி மாறிட்டுருக்கு. திருவிதாங்கூர் இந்த சமஸ்தானத்தை ராஜ குடும்பத்தில் இன்றைக்கி பொன் ஒரு தலித் ஆணை காதலித்து திருமணம் கூட செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த உலகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வருது இல்லையா, அதில் முக்கியமான ஷரத்து ஆணோ பெண்ணோ அவர்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமை, வாடுகின்ற உரிமை, குடும்பம் நடத்துகின்ற உரிமை, குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் உரிமை, இதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் டிக்ளரேஷனில் இருக்குது. அது டிக்ளரேஷன் தான். நம்ம சட்டத்திலையும் கொண்டு வர்றாங்க. ஏஜ் மாறிடுச்சு, நடைமுறையில் எது தடுக்குது? ஏன் வந்து பாரதியாரும் அம்பேத்கரும் வந்து சொன்னாங்க, நீங்கள் திருமணத்துக்கு அவசரப்படாதீர்கள், ஏன் பெண்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாங்க? பெண்களும் அப்படி நினைக்கிறாங்க, நமக்கு அப்படி ஒரு சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம், திருமணமாகி செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு. தான் ஒரு ஹியூமன் என்டிட்டி, நான் ஒரு நபர் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏன் பெண்களுக்கு வருவதில்லை? பண்பாட்டால் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தான் ஒரு நபர் என்டிட்டி, நான் திருமணம் செய்கிறதா செய்ய வேண்டாமாங்கிறத கூட நான் தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்னு வரணும் இல்லையா? இந்த உரிமைகள் பிரச்சனை வர்றதில் நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள்.
அருமை மாணவ நண்பர்களே, நீங்கள் ஜனநாயகத்தில் எப்படி இருக்கலாம் சொன்னீங்க. ஜனநாயகங்கிறது என்னென்ன முதல்ல புரிஞ்சுங்க. டெமோக்ரஸிங்கிறது அரிஸ்டாட்டில் காலத்தில் ரூல் ஆஃப் மெனி அப்படின்னு அவர், ரூல் ஆஃப் மெனி, ஏ குரூப். மக்களாட்சின்னு நாம் சொல்கிற இந்த கருத்தில் அவர் சொல்லலை. ஆனால் அந்த ஜனநாயகத்தில் இந்த அரசியல் உரிமை இல்லாத ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் உரிமை கிடையாது. உடைமையாளர்களுக்கு மட்டும் உரிமை. அந்த உடைமைகளை பிரபுக்களில் கொஞ்சம் பேர் சேர்ந்து குழுவாக அமைச்சு நடத்துறதுக்கு பேர் டெமோக்ரஸி. அது நல்லா நடந்தால் பாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் சொல்கிற ஜனநாயகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அந்த கான்செப்ட் மாறிடுச்சு. ஜனநாயகம் என்றால் ஜனங்க தங்களுக்கு விளங்குறதுக்கு எந்த நாயகன் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. யாரை எங்கள் நாயகன் ஆக்குவது என்பதல்ல ஜனநாயகம். நீங்கள் ஜனநாயகத்தை நீங்களே நாயகர்களாக இருப்பது தான் ஜனநாயகம். மக்கள் அங்கே நாயகர்களாக வேண்டும். உங்கள் அரசியலை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அரசியல் அதிகாரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனக்கு யார் விலங்கு போடுவா? நாய்க்கு வட்டப்பத்திரி இல்லையா? நாய்க்கு நீங்கள் ஒரு கழுத்தில் பட்டையை கட்டினா நாயும் பெருமையாக போகும். எனக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கார், ரொம்ப பெருமையாக போகும். திருநாய் அதை பார்த்து குறைக்கும். ஏன்னா அதுக்கு தீனி போடுற ஆள் கிடையாது, அதை பார்த்து குறைக்கும். கடிவாளம் போடுற மாடும் குதிரையெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது விலங்கு. நமக்கு யார் எஜமான என்று தீர்மானிப்பது ஜனநாயகம் அல்ல. நாமே எஜமானர்களாக மாறுவது தான் ஜனநாயகம். மாறுறதில் நாம் என்ன, நமது உரிமை என்ன, அடைவது என்ன, நமது பங்கு என்னங்கிறத பற்றி தீர்மானம் பண்ணணும். சிந்திக்கின்ற திறமை வேணும். பல போராட்டங்கள் உங்களது வரலாற்றில் இருக்குது. ஆனால் அதை வரலாற்றில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் சொல்லப்படாமல் போய்படுகின்றன. கல்வி உரிமையை பற்றி பேசினாங்க. நம்ம ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதியெல்லாம் என்ன சொல்லுது? கல்வி உரிமை, ஆணுக்கு, உயர் ஜாதி ஆணுக்கு உபநயனம் பண்ணி கல்வி ஆரம்பிக்கும் காயத்ரி ஜபத்தோட. பெண்ணுக்கு, உயர் ஜாதி பெண்ணாக இருந்தால் கூட திருமணம்தான் அவங்களுக்கு உபநயனம், கல்வி கிடையாது. அதனால் ஏதோ கேள்வி ஞானத்தில் ஒன்று ரெண்டு பேர் ஏதோ பிதற்றிட்டு போனால் அதை பெண் புலவர்னு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. மேடம் கூட ஔவையாரை பற்றி சொன்னாங்க. ஔவையார் கடிஞ்சிட்டார், புலவர், எல்லாம் உண்மைதான். அவை வள்ளுவருக்கு ஒப்பான ஒரு புலவர். ஆனால் பெண்ணை பற்றி என்ன பேசினார் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, புருஷனுக்கு பொண்டாட்டிங்க தகராறு. அப்போ சொல்கிறாரு, என்ன பொண்டாட்டி உனக்கு அடங்காமல் எப்போ பாரு உனக்கு உபதிரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு ஆண்கிட்ட சொல்கிறாரு. பெண்ணுன்னா அடங்கி போகணும் அப்படின்ட்டு ஔவையார் சொல்கிறாங்க. ஔவையாரும் பெண். அவங்க திருமணம் இல்லாதனால ஒருவேளை சொன்னாங்களான்னு தெரியாது. பெண்ணியத்தை பொறுத்தவரையில் பெண் புலவர்களே மரபு என்ற பெயரால் பெண் அடிமைத்தனத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தார்கள். அதனால் உங்களை ஆள்றது பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு உரிமை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு அந்த பொது அறிவு, பெண் உரிமை என்கிறத பற்றிய உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாவிட்டால் உரிமை இல்லை. உரிமை இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு உணர்வோடு அதை கையாளுவதற்கான அந்த அமைப்பு ரீதியாக வருகின்ற திறன் இருக்க வேண்டும். ஆர்கனைஸ்ட் எஃபர்ட் alone will ensure your rights. Without organization there is no rights for anyone. ரைட்ஸுங்கிறது தானாக வர்றது கிடையாது. சட்ட புத்தகத்தில் எழுதுனால எந்த ரைட்ஸ் உங்களுக்கு வர்றது கிடையாது. அந்த இதை அதை அவைல் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்றால் அதற்கு என உங்களுக்கு ஒரு அறிவு வேண்டும். இந்த உரிமை என்பதுவே பகுத்தறிவை பயன்படுத்தாதவர்களுக்கு பயன்படாது. ரைட்டுன்னா உங்களுக்கு முதல்ல தெரியணும் விச் இஸ் ராங் அப்படின்னு தெரியணும். ரைட் டிக்னிட்டினா விச் இஸ் இன்டிகினிட்டின்னு உங்களுக்கு தெரியணும். எது கண்ணிய குறைவுன்னு தெரியணும். பெரியார் தாலி மறுப்பு சொல்லுவதில்ல, அதுதான் சொன்னார். தாலிங்கிறது என்ன ஒரு அடையாளமானு கேட்டார் அவர். இதை பண்பாடு அப்படின்னாங்க. பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, ஆணுக்கு அந்த பண்பாட்டு அடையாளம் வேண்டாமா அப்படி அவனை கேட்குறாரு. ஏன்னா அது அடையாளம்னா பெண்ணுக்கு. நீங்கள் பெண் திருமணம்ங்கிறது ஆணிற்கு துணையாக இருப்பது, இணையாக இருப்பதற்காக அல்ல திருமணம்.
அதை மாற்றி சிந்திக்கின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவதற்கு கல்வி பயன்படுகிறதா? கல்விங்கிறது மரபை பாதுகாப்பதற்காக அல்ல, பண்பாட்டை பாதுகாப்பதற்காக அல்ல, மரபையும் பண்பாட்டையும் மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு கல்வி பயன்பட வேண்டும். கல்வி பயன்படுனா பெற்ற கல்வியை பற்றி சிந்திக்கின்ற அந்த முனைப்பு வேண்டும். படிக்கிறதெல்லாம் உண்மைங்கிறத நீங்கள் மறந்துட்டு படிக்கிறதெல்லாம் உண்மைதானாங்கிறத பற்றி சிந்திக்கிற அறிவு வேணும். உங்கள் விடுதலையை நீங்கள் வேறு யாரிடமும் தேடாதீர்கள். அந்த காலத்தில் ஆண்டவன் உங்களை விடுவிப்பார், அவதாரங்கள் விடுவிப்பார்கள், பின்னர் அரசர்கள் விடுவிப்பார்கள், இப்பொழுது அரிதாரங்கள் விடுவிப்பார்கள் அப்படின்லாம் இருக்குது. விடுதலைங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. வெளியில் விடுதலை தேடினா நீங்கள் என்றைக்குமே அடிமைகள் தான். எஜமானன் எக்ஸ் பதிலாக வாய் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் அடிமை தானே. உரிமைங்கிறது புரியணும், உங்களுக்கான உரிமை. ஏன்னா மனுஷனா மதிக்க மாட்டாங்கன்னா நீ மனுஷனா உன்னையே நினைக்கலையே, கவலைப்படுறோம் இல்லையா? ஏன்னா மனுஷனா கூட மதிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முதலில் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை மனிதமாக மதிக்கின்றீர்களா அல்லது மடமைக்கு உடன்பட்டு ஒடுங்கி இருக்க போகின்றீர்களா? ரசனை அல்ல உரிமை என்பது. உரிமை என்பது நீ உறுதி செய்ய வேண்டிய ஒன்று, ஒரு ஆயுதம். இவர் ரசிப்பில் வர்றது கிடையாது உரிமைகள்லாம். இந்த ஒரு பெண் பள்ளியை துவக்குவதற்கு எவ்வளோ பாடுபட்டாங்க. பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதையும் பண்ணார். டல்ஹவுசி காலத்தில் ஒரு அவரது கவுன்சில் இருந்த ஒரு மெம்பர் தான், பெத்தூன்கிறவர் தான் வர்றாரு, பெங்காலில் பார்க்குறாரு. 1848 பார்க்குறாரு. என்ன ஒரு பெண்களுக்கு பள்ளியில் பெண்கள் படிக்க வரமாட்டாங்கிறாங்களே. அப்போ சொல்கிறாங்க, அங்கே இருந்த உபாத்தியாயா கங்கோ அவங்க சாட்டர்ஜி பானர்ஜி எல்லாமே சொல்கிறாங்க, எங்கள் மரபுப்படி பெண்கள் வீட்டோடு இருக்கணும், வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, படி தாண்டாமல் இருக்கிறது தான் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படி இருக்கக்கூடாது, அவர்களும் மனிதர்கள் தானே. அப்போ மனிதனுக்கு கல்வி தேவை என்றால் பெண்களுக்கும் கல்வி தேவையல்லவா? அவங்களும் படிக்கணும் இல்லையா? ஏன் பள்ளி ஆரம்பிக்கக்கூடாது? டல்ஹவுசிகிட்ட போய் கேட்குறாரு, நம்ம பெண்களுக்கு பள்ளி ஆரம்பிக்கணும். இந்த டல்ஹவுசியை நம்ம ஆளுகள்லாம் நம்ம புத்தகத்தில் கொடுங்கோலன்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த டல்ஹவுசி என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப விருப்பம் இந்தியாவில் உள்ள பெண்கள் கல்விக்கு பெற்று ஆண்களைப் போல ஐரோப்பாவில் உள்ளதைப் போல அவர்களும் மேலே வரணும், ஆணுக்குனே இருக்கணும், எனக்கும் விருப்பம். ஆனால் இங்கே நான் ஆரம்பித்தா பண்பாட்டை தடுக்கிறாங்க, எங்கள் பண்பாட்டை சிதைக்கிறாங்கன்ட்டு உள்ள மதவாத கும்பல் கலவரத்தில் ஈடுபடும். அதனால் அரசாங்கம் அந்த வேலையை செய்தால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவர் கேட்குறாரு, அப்போ நான் ஏதாவது முயற்சி செய்யட்டுமான்னு பெத்தூன் கேட்குறாரு. நீங்கள் நம்ம ஊரில் அணையை கட்டுறதுக்கு ஒரு ஆங்கிலேயர் அவரை தெய்வமாக கொண்டாடுறோம் இல்லையா? அந்த பெத்தூன் கேட்டார், நாங்கள் பள்ளி ஆரம்பிக்கிறேன், முதல்ல இங்கே இருக்கிற உயர் ஜாதி பெண்களை பள்ளி கொண்டு வருவோம். இன்னும் இப்போ ரோல் மாடல் மேலே தானே பார்க்குறாங்க, அதை பார்த்து மற்றவங்களும் வருவாங்க அப்படின்ட்டு அவர் வித்யாசாகர், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை கூப்பிடுறார். வித்யாசாகர் பிறப்பால் பிராமணர், ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த பிராமணியத்தை எதிர்த்தவர். அவர் சொல்கிறார், அவர் சமஸ்கிருதத்தில் பட்ட பட்டம் தான் வித்யாசாகருங்கிறது. அவரை கூப்பிட்டு சொல்கிறார், எங்கள் வித்யாசாகர் நீங்கள் பார்க்குறீங்க, பெண்கள் பழைய காலத்தில் எங்காவது படிச்சிருக்காங்களா? சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் இருக்கா? எதா பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. தேடி எடுத்துகிட்டு வர்றார். 1-2 பேரை, கார்கி மைத்ரேயி அப்படின்ட்டு 2 பேரை கொண்டு வர்றார். இவர் அதை விளம்பரம் மாதிரி எழுதுகிறார். அந்த ஸ்லோகத்தை பாருங்கள், உங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பெண்களை படிக்க அனுமதித்த காலமும் உண்டு, ஆகவே நீங்கள் இப்போ அனுப்புங்க, அனுப்புனா நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், உங்கள் வீட்டிலேருந்து பெண்களை பத்திரமாக அழைச்சிட்டு வர்றோம். மாட்டு வண்டி, அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் அழைச்சிட்டு வர்றோம், திருப்ப மாட்டு வண்டியில் வர்றோம், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம், அனுப்புங்கன்னாரு. 5 பெண்கள் தான் வந்தாங்க. வித்யாசாகர் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல், பெத்தூன் ஸ்கூல்னு பேர். பெங்காலில் 1848 பெத்தூன் ஸ்கூல் தான் முதலில் 5 பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு கல்வி கொடுத்தது. அது 10 ஆண்டில் 16 ஸ்கூல் ஆச்சு. பெத்தூன் காலேஜ் ஆச்சு. அந்த பெத்தூன் காலேஜில்
அதுவரையில் கல்விக்கு பெண்கள் செல்வது பாவம் என்று சொல்லி வந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை படித்து மகேஸ்வரி என்ற பெண் எம்ஏ பட்டம் வரை பெற்றாள். அதே காலத்தில் தான் ஜோதிபா பூலே வந்து மகாராஷ்டிராவில் தன் மனைவியின் மூலமாக பெண்களுக்கான பள்ளி ஆரம்பிக்கிறார். மத துரோகம் பண்ணுறான், நம்ம சம்பிரதாயத்தை துரோகம் பண்ணுறாங்கன்ட்டு சாவித்திரிபா பூலே மேலே மலம் உள்பட முட்டை உட்பட அனைத்தையும் வீசி போகிற வழியெல்லாம் அவங்கள வந்து தடுத்து கேவலப்படுத்தினாங்க. அந்த ஜோதிபா பூலே தான் தன் மனைவியோடு கூட செல்லுவார். ஒரு மாற்று புடவையோடு போவாங்க. ஏன்னா இந்த அடுக்கெல்லாம் வீசப்பட்ட அடுக்களை தாங்கிட்டு அந்த அம்மா ஸ்கூலுக்கு போகணும். அவங்க கட்டிடம் தான், அவங்க குடிச்சு தான். அங்கே போனப்புறம் அந்த அசுத்தமான உடைகளை மாற்றிவிட்டு மாற்று புடவையை கட்டி கொண்டு வகுப்பெடுக்கணும், வரணும். முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபா பூலே. இவங்கெல்லாம் பெற்ற அந்த கஷ்டங்கிறது, அந்த தியாகத்தின் மீது தான் உங்களுக்கு இன்றைக்கி கல்வி உரிமை பெண்களுக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நாம் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஈஸியாக கல்வி வந்து இன்றைக்கி வருதுன்னா, எல்லா ஜனநாயகத்திலும் எல்லாருக்கும் எல்லாம் குடும்பம் வந்தது கிடையாது. வாயுள்ள பிள்ளைக்குத்தான் பால் ஊட்டுவாங்க. அந்த சமயத்தில் நமக்கு இதற்கான வழிகாட்டியவர்களை நன்றியோடு பார்க்க வேண்டும் இல்லையா? கால்டுவெல்லுடைய சர்வீஸ் வெறும் தமிழுக்கு திராவிட இலக்கணம் கொண்டு வந்தது மட்டுமல்ல, பனையுள்ள அவர் வந்து பெண் கல்விக்காக செய்த முயற்சிகள் அவர் மனைவி பண்ணாங்க. அப்போ இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறபடி நம்ம பழைய தொழிலுக்கு போய் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அவங்க போக இருந்தாங்க. அப்போ தான் அவர் வந்து சொன்னார், இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தேன்னா ஒரு தம்படி, அன்றைக்கி இப்போ ஒரு அணாவுக்கு 12 தம்படிம்பாங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணால் ஒரு தம்படி தருவேன். இப்படி அவங்கள டெம்ப்ட் பண்ணி கிளாஸுக்கு வர வச்சு எஜுகேஷன் கொடுத்த கால்டுவெல்லின் குடும்பம். நமக்கு சும்மாவா எஜுகேஷன் வந்து கல்வி உரிமைன்னு அந்த உரிமையினை கொண்டாடுறதுக்கு நாம் ஈஸியாக வந்துருச்சுன்னு ரொம்ப கேவலமாக பார்க்குறோம். இதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம். இதை சரியாக பயன்படுத்த தவறி விடுகின்றோம். நம்மை நாமே புதைத்து விடக்கூடாது. எழுச்சி பெற வேண்டிய ஒரு சமுதாயத்தை வீழ்ச்சிக்கு தள்ளிவிடக்கூடாது. இந்த கல்விங்கிறது சாதாரண அந்த கல்வி, அந்த கல்வியை கூட மூடக்கல்வியிலிருந்து பகுத்தறிவு கல்வியாக மாற்றுறதுக்கு பட்ட பாடுகள் ஏறலாம். நீங்கள் விழிப்புற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அறிவில் திகழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். அதற்கான இயக்கங்கள் பல உண்டு, பெரியார்கள் பலர் உண்டு. நாம் அதையெல்லாம் நினச்சிட்டு கிடைத்த வாய்ப்பை உரிமை என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் இந்த உரிமைகளை மேம்படுத்துவதற்காக என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி கவலைப்படுங்கள். நீங்கள் வந்து இந்த தேர்தல் அரசியலோ மற்ற அரசியலோ இதில் உங்களை இழந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு அரசியல் சக்தியாக வரணும். உங்களது அறிவின் மூலமாக, எழுச்சியின் மூலமாக, அமைப்பின் மூலமாக அரசியலில் உங்களை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு சக்தியாக வரணும்னா இந்த மாய அரசியல் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். உரிமை, உங்கள் மனிதத்தை தக்க வைப்பதற்காக நீங்கள் அறிவை பயன்படுத்துங்கள், கல்வியை பயன்படுத்துங்கள். நாம் விவாதிப்போம். இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வில் விவாதிப்போம். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.